ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் மட்டன் சோயா கிரேவி. இது ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா எம்மியாக இருக்குது. சோயாவில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க மட்டனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்கள் கிட்ஸ் யாராவது வெயிட் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த சோயா செஞ்சு கொடுங்க. சட்டுன்னு வெயிட் போட்டுடுவாங்க. வாங்க, இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டியது, நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கினேன். உங்களுக்கு போன் வேணால் கூட போன் மட்டனாகவும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் வேணும். கொஞ்சம் உப்பு, சோயா, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, தனியாத்தூள், கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிறேன். சோயாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிக்கோங்க. மட்டனில் கொஞ்சம் தயிர் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் தயிர் ஊற்றிருக்கிறேன்னா, மட்டன் சீக்கிரம் வேகணும். நம்ம இன்றைக்கி குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல. கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் குக்கிங் ஆயில், கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயட்டும். நெக்ஸ்ட் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம், பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணியிருந்தால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி தழையில் இருக்கிற ஃப்ளேவர் வெங்காயத்தில் இறங்குறதுக்காக நான் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா இது சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி சாஃப்டாகிடும். உப்பு மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே நம்ம போட்டு வதக்கணுன்னா. இப்போது ஊற வச்சுருக்கிற மட்டன் தயிர் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னு காஞ்ச மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எனக்கு கம்மியாக இருந்தால் போதும், அதனால் திட்டமாக நான் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது நம்ம குக்கரில் போடாததால் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். இப்போது இந்த சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாமல். பாருங்கள், ஊறிட்டோன்னே எவ்வளோ பெரிய சோயாவாக ஆயிடுச்சு. இப்போது இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. செடிங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா செடி நல்லா வளரும். இப்போ இந்த சோயாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மட்டன் கூட. இப்போ இதை சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் ஒரு 1/2 அன் ஹவர். மட்டன் நல்லா வேகணும், அதனால் சிம்மில் வச்சு வேக வைங்க. கொஞ்சம் நேரம் வெந்துட்ட உடனே கொஞ்சம் மட்டன் பவுடர் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. கூடவே மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான்வெஜ் செய்யும்போது எந்த டிஷ்லேயுமே மிளகுத்தூள் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது
மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம மட்டன் சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா, நான், பூரி, அப்புறம் ஜீரா ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், மட்டன் சோயாவும் நல்லா வெந்துடுச்சு. பார்க்கவே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. மறந்துடாதீங்க ஃபுட்டீஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Thank you foodies.